ஆக்சுவலி நாங்கள் 3 பேருமே வந்து பராசக்தியில் ஆக்ட் பண்ணியிருக்கோம். ஆடியன்ஸுக்கு வந்து இந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி புதுசாக இருக்கும். சிவகார்த்திகேயன் வந்து நல்லா ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸில் போயிட்டே இருக்காரு. அதுவும் இல்லாமல் 60s 70s சமயத்தில் ஒரு நடந்த ஒரு ரியல் ஸ்டோரி வேறு. ஸோ மூவி எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மூவி ரிலீஸ் ஆகும்போது அந்த விண்டேஜ் லுக்கில் வந்து நாங்கள் ரெடியாகி கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறோம். ஆக்சுவலி நாங்கள் 3 பேருமே வந்து பராசக்தியில் ஆக்ட் பண்ணியிருக்கோம். ஆடியன்ஸுக்கு வந்து இந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி புதுசாக இருக்கும். சுதா கொங்கரா மேமோட வந்து இது எனக்கு ஃபஸ்ட்டு படம். சிவகார்த்திகேயன் சாரோட இது எனக்கு செகண்ட் படம். ஃபஸ்ட்டு மத்ராசி பண்ணியிருந்தேன், இப்போ செகண்ட் வந்து பராசக்தி பண்ணியிருக்கேன். செட்டில் வந்து மேம் வந்து செம்மையாக வேலை வாங்குவாங்க. பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. அண்ட் அவங்க ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஷாட்டும் எடுக்கிறப்ப அவங்க முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 இயர் வந்து இந்த அட்மாஸ்பியரில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இது நல்லா சூப்பராக இருக்கும். இந்த விண்டேஜ் லுக்கில் இந்த கெட்டப்பில் ஃபஸ்ட் டைம் வரும். ஆமாம் ஆமாம். இல்லைனா 1960s லுக்கில் தான் 3 பேரும் இருப்போம். 1 வருஷம் கழித்து இந்த பேக் டு நார்மல் லுக்குக்கு வந்திருக்கோம். நீங்கள் இந்த கையில் போர்டு வச்சுருக்கீங்க தமிழ் வாழ்க அப்படின்ட்டு. படத்தில் வந்து இந்த மொழிப்போர் சம்மந்தமாக தான் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அதை பற்றின கொஞ்சம் சில வார்த்தை பற்றி சொல்லுவோம். இல்லை அது சொல்லிட்டா கதையே ரிவீல் ஆகிடும்ல. தமிழ் மொழி கொள்கை தான் வேணும். தமிழ் மொழி கொள்கை தான் வேணும். எல்லா மொழியும் வேணும், தமிழும் வேணும். சார், இப்போ இந்த எக்ஸிபிஷன் வந்திருக்கீங்க, எல்லாமே பழமையான பொருட்களாக வச்சுருக்காங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு அரசியல் சுச்சுவேஷனில் வந்து இந்த படம் ஒரு முக்கியமான படம். 1965 வந்து ஹிந்தி மொழி திணிப்பு இங்கே ஏற்பட்டது தமிழ்நாட்டில். அதெல்லாம் நாங்கள் நிறைய படிச்சிருக்கோம். இப்போ இங்கே வரும்போது அந்த காலத்துக்கே போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த எல்லாருக்குமே வந்து ஒரு அரசியல் அறிவு அடிப்படையிலே இருக்குது. என் பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா நான் தமிழில் பேர் வைக்கணும்னு சொல்லி கவின் மொழின்னு பேர் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த மொழியுணர்வு வந்து அடிப்படையிலே நம்ம நாட்டில் வந்து இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி போராட்டங்கள் நடந்தது தான். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தாளமுத்து நடராசன் 2 பேர் வந்து இதில் உயிர் நீத்தாங்க. இந்த மொழிப்போர் தியாகிகள் நம்ம சொல்லுவோம். அங்கே ஆரம்பித்த மொழிப்பற்று இன்னைய வரைக்கும் வந்து நம்மளை கொண்டுகிட்டே இருந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ஆங்கிலமும் சேர்த்து படித்ததுனால தான் தமிழோட சேர்ந்து வெளிநாட்டில் போய் பாருங்களேன், நம்ம தமிழர்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஏன் கூகுளுடைய இன்னைக்கு சிஓவா சுந்தர் பிச்சை இருக்காரு. என்ன காரணம்னா நம்ம இருமொழி கொள்கை வச்சது தான். மும்மொழியாக வைக்கும்போது என்ன பிரச்சனை? ஹிந்தி இதெல்லாம் கற்றுக்கலாமேன்னு கேட்பாங்க. ஏன் நம்ம சைனீஸ் கற்றுக்கலாமே, ஜாப்பனீஸ் கற்றுக்கலாமே, ஏன் கற்றுக்கூடாது, ஹிந்தி கற்றுக்கலாமேன்னு சொல்லுவாங்க. ஹிந்தி கற்றுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா நம்ம தமிழ் இருக்குது. ஆங்கிலம் வந்து கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ். மற்றவங்க கூட நம்ம உரையாடுறதுக்கு உலகம் முழுக்க ஆங்கிலம் இருக்குது. நம்ம ஆங்கிலம் கற்றுக்கிட்டா போதும். இப்போ மும்மொழி கற்றுக்கிட்டா என்ன ஆகும்னு தெரியும்னா, ஹிந்தி தாய்மொழியாக கொண்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் முதல் குடிமகனாகவும் நம்மளாம் 2ஆம் குடிமகனாக ஆகிடும். எல்லா எக்ஸாமும் ஹிந்தியில் வைக்கணும்னுவோம். நம்ம வந்து அதை கற்றுக்கிட்டு போய் எழுதுறதுக்கும் தாய்மொழியாக ஹிந்தி தெரிஞ்சவன் அந்த எக்ஸாம் எழுதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இருமொழி கொள்கை தான் வேணும். இது எல்லா ஸ்டேட்லையும் அமல்படுத்தணும். ஆக்சுவலாக இந்தியான்றது ஒரு முழு தேசம் கிடையாது. இது ஒரு ஃபெடரல் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. மாநிலங்கள் ஒருங்கிணைந்த தேசம். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியான மொழியும் இருக்குது, கலாச்சாரம் இருக்குது. அதை பாதுகாக்கிறது. காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்த போது அவங்கவுங்க கலாச்சாரத்தைப்படி வாழலாம் தான் கொண்டு வந்திருக்காரு. அதை வந்து இப்போ வந்து நம்ம ஒரே நாடு ஒரே தேசம்லாம் கொண்டு வந்துருக்கோம். அது வந்து தவறான செய்கை. ஒரு ஐரோப்பிய யூனியனில் எப்படி வந்து ஸ்பெயின், சுவிட்சர்லாந்தான் தனித்தனி நாடாக இருந்து ஆனால் ஐரோப்பிய யூனியனில் இருக்கோ, அதை மாதிரி தான் தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிரம், உத்தரப்பிரதேசம் தனித்தனி ஸ்டேட்டாக இருந்தாலுமே ஒரு நாட்டுக்குள்ளே ஒருங்கிணைஞ்சிருக்காங்க. அவ்வளோதான். இந்த மாநிலத்துக்கான மொழின்றது வந்து ஒரு உயிர் மாதிரி. அதை நம்ம விடவே முடியாது. இருமொழி கொள்கை மட்டும்தான் எல்லாருக்குமே தேவை. இந்த மாதிரி கட்டத்தில் வந்து இந்த மாதிரியான எக்ஸிபிஷன் மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் உருவாக்கும். இதை பார்க்கும்போது எதுக்கு இந்த மொழி போராட்டம் நடந்ததுன்னு இப்போ போய் படிப்பாங்க. நிறைய புத்தகங்கள் இருக்குது, தேடி படிப்பாங்க. இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸு இதெல்லாம் போய் படிக்கணுன்றதை வந்து நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் இந்த பைக்ஸ் மூலமாக. ரொம்பவே ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. எல்லாத்தையுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கண்காட்சி வந்து நம்ம பார்த்ததே கிடையாது. இதெல்லாம் நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்கறது கிடையாது. இதை பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இத்தனை பழமையான பொருட்கள் வந்து பார்க்கும்பொழுது அந்த காலத்து போன மாதிரி இருக்கு. சுதா மேம் வந்து எப்பவுமே நல்ல ஒரு ஃபில்ம் வந்து செமையாக எடுப்பாங்க. ஸோ அவங்களோட ஃபேன் தான் நாங்கள். ஏற்கனவே சூரரை போற்று அதெல்லாமே ரொம்பவே நல்லாவே இருந்தது. ரொம்ப மெனக்கெட்டு செய்வாங்க ஒரு விஷயத்தையும். கண்டிப்பாக நல்லா வரும். ஓகே மேடம், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க, மொழிப்போரை பற்றி. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? மொழின்றது வந்து ஒரு கம்யூனிகேஷன் தான் இல்லைங்களா? அவங்களுடைய தேவைகள் மற்றும் விருப்பத்தை பொறுத்து தான். அது திணிக்கக்கூடாது எதையுமே இல்லையா? எனக்கு விருப்பம் இருந்தால் நான் கற்றுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் என்னோட தாய்மொழிக்கு நான் முதல் உரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. எப்படி இருக்குது எக்ஸிபிஷன்ஸ் என்ன அப்படின்றதுனால பார்க்குறதுக்காக வந்தோம். ஆக்சுவலாக இங்கே ரொம்ப நல்லா செட்லாம் நல்லா போட்டிருக்காங்க.
ஃபிலிமில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ட்ரெயின்லாம் எப்படி இருக்கும், ஸோ போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லாம் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க வந்தோம். இப்போ தமிழ்நாடுன்றது வந்து ஹிந்தியை அந்த டைமில் எப்படி இம்போஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க, ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி தாண்டி வந்தோம் அப்படின்றத வந்து ஒரு பேக்ரவுண்டாக வச்சு எடுத்த மாதிரி எங்களுக்கு ஃபீலாக இருக்குது. இருமொழி கொள்கை தான் நிச்சயமான தேவையான ஒன்று. ஏன்னா வட மாநிலத்தில் இருக்கவங்களாம் இப்போ நம்ம தமிழ்நாட்டை தேடி தான் வேலைவாய்ப்புக்கு வர்றாங்க. தமிழகத்தை சேர்ந்தவங்க யாருமே வட மாநிலத்தில் அதிகமாக வேலைவாய்ப்பை தேடி போகிறதுக்கான சூழ்நிலைகள் அமையலை. தமிழ்நாட்டிலே தேவையான டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஐடி செக்டர்ஸ்லேருந்து மித்த எல்லா செக்டர்ஸுமே டெவலப்பாக தான் இருக்குது. ஸோ இருமொழி கொள்கை தான் நமக்கு நிச்சயமான தேவையான ஒன்று. இங்கிலீஷ் அண்ட் தமிழே போதுமானது தான் நினைக்கிறேன். சாட்டர்டே சண்டே அதுவுமா நிறைய பேருக்கு வீட்டில் என்ன பண்ணுறது தெரியாது. இன்னொரு எக்ஸிபிஷன் நடத்துறது இந்த படத்துக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன். சிவகார்த்திகேயன் நல்லா ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸில் பெயிண்டே இருக்காரு. அதுவும் இல்லாமல் இது 60s 70s சமயத்தில் ஒரு நடந்த ஒரு ரியல் ஸ்டோரி வேறு. அவரோட டாக்குமெண்ட்ரிங்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். அது சுதா கொங்கரா மேம் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக நல்லா எதிர்பார்க்கலாம் அந்த படத்தை. ஸோ இந்த படத்தில் நடித்த கேரக்டர் எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா டெவலப்பான, எல்லாருமே ஒரு ஹை லெவல் பொட்டன்ஷியல் உள்ள ஒரு ஆக்டர் தான். ஜெயம் ரவி சார் ஆகட்டும், சிவகார்த்திகேயன் சார் ஆகட்டும். ஸோ நீங்கள் நம்ம ஈகராக எதிர்பார்க்கலாம் இந்த படத்துக்கு. ஆக்சுவலாக படம் எல்லாருமே ஃபேமிலியோடு சேர்ந்து பார்க்கலாம். இதெல்லாமே எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. நாங்க வந்து எப்படின்னா இதெல்லாம் நாங்க பார்த்ததே கிடையாது. ஸோ நான் 2K கிட்ஸா, ஸோ இப்போ இது வந்து 65. ஸோ இதெல்லாம் வந்து இங்க வச்சிருக்காங்களா அப்படின்னு பாக்குற மாதிரி இருக்கு. வியந்து பார்ப்போம்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நாங்க இதெல்லாம் பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அந்த காலத்துல எப்படி இருந்திருப்பாங்க, எப்படி வாழ்ந்திருப்பாங்க. ப்ராப்பர்ட்டிஸ், இந்த காரு, இந்த போஸ்டல் பாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்லாம் வந்து இப்போலாம் எப்படின்னா நம்ம ஃபோன்ல வந்து வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்ல டெக்ஸ்ட் மெசேஜ், மெயில் அப்படி பண்றோம். பட் ஆனால் அந்த காலத்தில் வந்து இந்த போஸ்டர் இந்த மூலயமா போடுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நிறைய விஷயம் இது மறுபடியும் இந்த மாதிரி நடக்கணும், இந்த மாதிரி எக்ஸிபிஷன்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து நினைச்சாலும் வந்து போய் 65ல பார்க்க முடியாது. மூவிஸ்ல பார்க்கறது வந்து வேற, ஆனால் ரியலாக ஃபீல் பண்ணி வந்து பார்க்கறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும்னு. ஸோ மூவி எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மூவி ரிலீஸ் ஆகும்போது அந்த விண்டேஜ் லுக்கில் வந்து நாங்கள் ரெடியாகி கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறோம். ரியலி குட். எப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி 1964ல் இந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணி எடுத்திருக்காங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம முன்னோர்லாம் வாழ்ந்துருக்காங்க, அப்பாவோ எங்கள் தாத்தாவோ இந்த மாதிரி காலகட்டத்தில் வாழ்ந்துருக்காங்க. கொடுத்து வச்ச வாழ்க்கை சொல்லணும்னா வாழ்ந்துருக்காங்க. ஆனால் அப்படி தான் ஃபீல் ஆகுது. தேட்டராக இருக்கட்டும், இப்போ எவ்வளோ அப்டேட் ஆகிடுச்சு. ப்ளஸ் வீடும் சரி, ரயில்வே ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷனு, ப்ளஸ் நிறைய மெமரிஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. அவங்க எப்படின்னா இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. உள்ளேயும் ப்ரொமோ பார்த்தேன். பட் அதில் இருக்கிறதுனா ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. ஒரு வீடியோஸ் பார்த்ததில் இந்த போலீஸ்காரங்களோட காஸ்டியூம் எல்லாம் எப்படி இருந்துச்சோ அக்யூரேட்டாக எடுத்து பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு விஷயம். ஸோ வந்து நல்லபடியாக படம் நல்லா கிட்ட கொடுக்குன்னு சொல்லி நம்புகிறேன்.